இது ஜாதி கிளாஸ் ஆகிட போகுது. எலெக்ஷன் நேரம் இந்த இளைஞர்களை பயன்படுத்திடுவாங்க. தேவையில்லாத கம்யூனல் கிளாஸ்ல போய் மாட்டிக்க வேண்டாம். ஒரு குற்றம் நடந்திருக்கு, அதுக்கு இன்னொரு குற்றம் விடையாகாது. இப்போதான் ஒரு போலீஸ்காரர் 9 பேர் தொங்க விட போறாங்க, ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கு, அடுத்த நாளே நான் ஃபயர் பண்ணுவேங்கிறது சரியான போக்கு இல்லை. அது மக்களை மேலும் வேகப்படுத்துதில்லை. அந்த விஷயம் ஒரு இரிட்டேட் ஆகுது. பனையேறி நாடார் சமுதாயங்கிறது திருநெல்வேலி, தூத்துக்குடி மக்களுக்கு பனைத்தொழிலை ரெகுலைஸ் பண்ணாங்க. அந்த மக்கள் அந்த ஊர்ல இருப்பாங்கல்ல, அவங்களும் அந்நாட்டின் அந்த ஊரின் ராஜாக்கள். வெளியில பாருங்க, இரும்பு கடை வச்சிருக்காங்க, பேப்பர் கடை வச்சிருக்காங்க, பல தொழில் தான் பண்றாங்க. கல்ல ரெகுலைஸ் பண்ணுங்க. ஏன் அதுல என்ன கஷ்டம்? ஒரு கட்சி மேனிஃபெஸ்டோ கொடுக்கல, நீங்க அதை கேட்கவே இல்லை. ஒரு கட்சி கல்லை இறக்க ஒரு சீமானை தவிர எந்த கட்சியும் சொல்லலன்னு சொல்றேன். சீமான் தான் சொல்லியிருக்காரு, நான் பனைத்தொழிலை அங்கீகரிப்பேன். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் தென்காசியில ஒரு சம்பவம் நடந்தது. இசக்கி ராஜா அவர்கள் ஒரு பனை தொழிலாளியை சுட்டிருக்காரு அப்படின்ற ஒரு பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்து முதல்ல என்ன சார்? என்னோட கருத்து அப்படிங்கிறது, ஒரு பனை தொழிலை கன்ஷாட் பண்ணது தப்பு. அந்த அளவுக்கு அவர் ஒன்றும் அக்ரெசிவான ரவுடி கிடையாது, ஒரு அஃபண்டர் கிடையாது. ஏன் விளாத்தி குளத்தில் கூட தான் அந்த பொண்ணை அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்கள யாருமே சுடவே இல்லையே. விளாத்தி குளத்தில் ஒரு 15 வயசு பொண்ணு, வெளியே வைக்க போன பொண்ணு, அதை கற்பழிச்சு ஒருத்தன் கொலை செய்யலாம், அக்யூஸ்டு, கேபிட்டல் அஃபண்டர். பட் அவரை யாரும் இங்கே ஃபயர் பண்ணலை. ஒரு சாதாரண பனை தொழிலாளி தானே, விவசாய தொழிலாளி தானே ஃபயர் பண்ணியிருக்க கூடாது அப்படின்றது என்னுடைய முதல் தரப்பு. மீன்வெல் டைம் அந்த மணிகண்டன் அவருடைய அப்பா பேட்டியில் என்ன சொன்னார்னா, என் பையன் மரத்துலேருந்து கீழே வர்றதுக்குள்ளே இசக்கி ராஜாவுக்கும் எங்களுக்கும் வாக்குவாதம் வந்துருச்சு, அதை என் பையன் வந்தால் கட்டையால் அடிச்சிட்டான் அப்படின்னு அவர் சொன்னார் அந்த வீடியோவில். அடுத்தது இன்னைக்கு காலையில் அதை போலீஸ் சொல்ல சொல்லிச்சு அந்த வீடியோன்னு சொன்னாங்க. இப்படி கான்ட்ரடிக்ஷனாகவே இருந்துச்சு. பட் வாட் எவர் இட் இஸ், அந்த இடத்துல நடந்ததை மொத்தமாக தொகுத்து தான் நானும் சொல்லியிருந்தேன். அது ஒரு சிலருக்கு முரண்பாடாக இருந்திருக்கும், முன்ன பின்ன இருந்திருக்கும். 2 பேர் மேலேயுமே தவறுகள் இருக்குது பர்சன்டேஜ் லெவல்லங்கிறது என்னுடைய கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இது ஒரு பொது மித்து கிடையாது. இசக்கி ராஜாவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க வேண்டியது இல்லை, அவரும் அடிச்சிருக்கக்கூடாது. இதுதான் முதல் பார்வையை நான் பார்த்தேன். நான் எதுக்கு வேண்டி ஒரு தரப்பை டியூன் பண்ணிவிட்டோ டிக்கரிங் பண்ணிவிட்டோ ட்வீட் பண்ணி நான் பேசுகிறேன் அப்படின்னா, அது வேற ஒரு மாதிரி கம்யூனல் கிளாஷாக மாற ஆரம்பிச்சு. நான் ஃபர்ஸ்ட் நாள் டே அன்றைக்கி கன்ஷாட் நடந்து 12:30 மணிக்கு கன்ஷாட் நடக்குது. நான் 4 மணிக்கு அந்த நியூஸ் பிரேக் பண்ணுறேன் யூடியூப்பில். ஆமாம், 4 மணிக்கு போட்டோம், 4 மணிக்கு போட்டோம், பிரேக் பண்ணுறோம். முதல்ல போட்டேன் யூடியூப்பில். ஒரு தகவலை வாங்கி அந்த தகவல் என்ன இருக்குது, அங்கே பாதி பேருக்கு நான் விசாரித்தவங்களுக்கு இன்னும் இங்கே ஒரு பிரச்சனை நடக்கிறதே தெரியல. அதுக்கு பிறகும் அங்கே உள்ள சோர்ஸை விசாரித்து நான் தகவலை சொல்கிறேன். அதுக்கடுத்து அடுத்த நாள் காலையில் அந்த தகவல் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் ஆகி வேறு மாதிரி எனக்கு கிடச்சிது. அடுத்த தகவலை நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து இன்றைக்கி பேசக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தகவல் வேறு மாதிரி இருக்குது, அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். அப்போ முதல் தகவலுக்கும் அடுத்த தகவலுக்கும் சில கான்ட்ரடிக்ஷன் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதனால் இது ஜாதி கிளாஸ் ஆகிட போகுது. எலெக்ஷன் நேரம் இந்த இளைஞர்களை பயன்படுத்திடுவாங்க, தேவையில்லாத கம்யூனல் கிளாஸ்ல போய் மாட்டிக்க வேண்டாம். ஒரு குற்றம் நடந்திருக்கு, அதுக்கு இன்னொரு குற்றம் விடையாகாது. முதல் பாயிண்ட் அது முதல்ல தெரிஞ்சுங்க. உங்களையெல்லாம் நீங்கள்லாம் விதை நெல்களாக நான் உங்களை பார்க்குறேன். உங்களை விருந்தாக்குறதுனா ஒரு செகண்ட் ஆகாது. ஸ்க்ரூ பண்ணி பேசிட்டு போயிட்டே இருக்கலாம், யாருக்கு என்னன்ட்டு. எனக்கு ஒரு சொசைட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் இங்கே பேசுகிறேன்னா எல்லாரும் அமைதியாக இருக்கணும், அதை கொஞ்சம் காம் பண்ணணும், அந்த பிரச்சனையை ஆஃப் பண்ணணுங்கிறது தான் என்னோட நோக்கமாக இருக்கும். நான் பெரும்பாலும் பொறுத்து போங்கன்னு சொல்வதே என்னோட வார்த்தைகளாக இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, துப்பாக்கிகளை சுட்டுட்டான், அவனை உண்டு இல்லைன்னு பண்ணி பேச வேண்டியதானுங்க. அப்படி பேச முடியாது. அப்படி பேசுறதா இருந்தால் நீங்களும் உங்கள் செல்ஃபோனில் வச்சு திட்டுங்க, யாரை ஒன்றும் பேசி போட்டுது. என்னையை திட்டி என்ன ஆக போகுது? சுட்டவனை திட்டுங்க, சுட்ட போறவனை திட்டுங்க, என்னையை திட்டி என்ன ஆக போகுது? நான் என்ன தப்பாக பேசிட்டேன்? நான் ஒன்றும் தப்பாகவே சொல்லலையே. ஒரே நாளில் அவர் மாறிட்டார். எப்படி ஒரே நாளில் நான் கெட்டவனா தெரியுமா உங்களுக்கு? ஏங்க, முந்தா நாள் வரைக்கும் இசக்கி ராஜாவுக்கு ஃபயர் விடுறீங்க, ஒரு பயங்கரம் இன்ஸ்டாகிராமில் வச்சு கிளப்பி விடுறீங்க. அப்போ ஒரே நாள் ஒரு கெட்டவராக தெரிறாரு ஒரு செயல். நான் சப்போர்ட்டே பண்ணலையே. நான் 99% 50-50 தான் என் பேச்சு இருக்கும். 50% அக்யூஸ்டு நான் சப்போர்ட் பண்ணுவேன், 50% போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா போலீஸ் என்னோட சிஸ்டத்தில் உள்ளவங்க, அவங்களை எப்படி நான் தூக்கி எறிய முடியும்? நம்ம நாட்டுடைய உங்களுடைய பாதுகாப்பு என்னுடைய பாதுகாப்பை தர வேண்டியது போலீஸ். அப்போ சிஸ்டத்தில் உள்ளவங்க நம்ம அட்டாக் பண்ண முடியாது. பப்ளிக்கும் நம்ம சிஸ்டத்தில் உள்ள நம்ம தான், நம்மளையும் பாதுகாத்துக்கணும். போலீஸை பொறுத்தவரையிலையும் வல்காரிட்டி மைண்ட் செட் இருக்கான இருக்கு. சாத்தாங்குளம் உதாரணம் தான், திருபுவனம் அஜித்குமாரும் உதாரணம் தான். அப்ப பேச உள்ளது அவங்களுக்கு எதுவுமே புரியல. இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது சாத்தான்குளம் சம்பவத்துக்கான தீர்ப்பு அடுத்த நாளே அதுதான் பெரிய அதை காவல்துறையினர் கண்டிப்பா உணர்ந்திருக்கணும். இப்போதான் ஒரு போலீஸ்காரர் 9 பேர் தொங்க விட போறாங்க, ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கு, அடுத்த நாளே நான் ஃபயர் பண்ணுவேங்கிறது சரியான போக்கு இல்லை. அது மக்களை மேலும் வேகப்படுத்துதில்லை. அந்த விஷயம் ஒரு இரிட்டேட் ஆகுது. நான் பேசுறது சட்டம்,
சட்டம் சார்ந்த சமூகம், சமூகம், காவல்துறை, சிஸ்டம், இதுதான் நான் பேசுவேன். எப்பயுமே நான் வேற எதுவும் ஓவர்லோட் பண்ணி பேச மாட்டேன். பட் அஸ் ஒரு காமனான முதல் நாள் 9 பேர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, அடுத்த நாள் நீ ஃபயர் பண்றீங்கன்னா அப்போ உங்க மேல எப்படி சாஃப்ட் கார்னர் வரும்? என்ன பயம் இருக்கு என் மேல? இப்ப இதே இசைராஜா நீ மண்டை உடைஞ்சிட்டு இல்ல, அவரோட புகைப்படம்லாம் இருக்கு, வெளியிட்டு இருக்காங்க, ரத்தத்தோடு நிக்கிறாரு. அதே அப்படியே போய் அப்படியே மணிகண்டன் மேல புகார் அடிச்சிருந்தாக்க மணிகண்டனுக்கு ஒரு குண்டாசாவது போட்டிருப்பாங்க. ஆனா இப்போ இந்த வழக்குல வந்துட்டு மணிகண்டன் மேல வந்துட்டு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளியா இருக்கு. ஆனா இசைராஜா மேல எந்த ஒரு வழக்குமே பதிவு பண்ணல. அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணி தான் இப்ப வந்துட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க, அவரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க தெரியுமா? அதுவும் அந்த போராட்டத்திற்கு பிறகுதான் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. இப்போ காவல்துறைக்குள்ளார தங்களுடைய ஒரு துறை சார்ந்தவர் அப்படின்ற ஒரு சாஃப்ட் கார்னர்ல தான் இதெல்லாம் பண்றாங்களா அப்படின்ற கேள்வி மக்களுக்கு வருது இல்லையா? இல்ல எல்லா துறையிலையும் அவங்க துறையை பேக்கப் பண்ணுவாங்க தான், ஆனா ஒரு லெவல் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் போட்டு விட்டுருவாங்க. என் சாத்தாங்குளத்தில் 9 பேர் 10 பேருக்கு எதிராக ஒரு ரேவதினு ஒரு காவலர் தான் சாட்சி சொன்னாங்க. அவங்க சொன்ன சாட்சி தான் கேஸே நின்றுச்சு. அவங்க பெல்ட் அடிச்சிருந்தாங்கன்னா அப்படி பார்க்கக்கூடாது தம்பி, நீங்கள் பிரித்து பார்க்க தெரியணும். சாத்தாங்குளத்தில் சாட்சி சொன்னது ஒரு போலீஸ், பெண் போலீஸ். அவங்க தான் பாரதிதாசன் மேஜிஸ்ட்ரேட் போனப்போ ஐயா போங்க ஐயா, ஆதாரத்தானே அழிக்கிறானு ஐயா, விடிய அடிச்சானு ஐயா, கொண்டானு ஐயா அப்படின்னு சொன்னது அந்த அம்மா தான் சொன்னிச்சு. அப்படியே கோர்ட்லையும் சொன்னிச்சு, நான் தான் டியூட்டியில் இருந்தேன்னு சொன்னிச்சு. அது அப்போ அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நீங்கள் அப்படியே ஒரு மாத்தம் ஒரு மித்தாவே கொண்டு போனீங்கன்னு வைங்களா, பொது பொய்யை உண்மையாக்காது. ஒரு உண்மையை பொய்யாக்கிடாதீங்க, பொய்யை உண்மையாக்கிடாதீங்க. ஒரு நடுவில் பேசக்கூட ஒரு 50% எல்லாத்தையும் கழிச்சு தான் பேச முடியும். நான் முந்தா நாள் நைட்டே வேற மாதிரி பேசியிருந்தேன்னு வச்சுங்க, சண்டை தான் பெருசாக இருக்கும். இப்போ அது ஒரு மாதிரி கொஞ்சம் பேர் என்னை திட்டினதுனால நான் வருத்தப்பட்டுக்கல. சரி ரைட், உங்களோட மனசு என்ன வலியோ. ஆனால் ஒரு பொது கருத்தாக ஒரு நியூஸாக நான் வெளியே சொல்லக்குள்ள அதை கொஞ்சம் காம் பண்ணி தான் சொல்ல முடியும். ட்ரிகர் பண்ணி எப்படி சொல்ல முடியும்? சாத்தாங்குளத்தில் 9 பேர் திட்டு சொல்லுங்க, விடிய உட்காந்து திட்டுறேன் போலீஸ்காரனை. ஏன்னா அவன் கன்விக்ஷன் ஆயிடுச்சு அவனுக்கு, அவன் கேஸ் முடிஞ்சு போச்சு, அவன் அக்யூஸ்ட் அவன். ஆனால் இப்போ இந்த இடத்துல மணிகண்டனை பாராட்டியும் பேச முடியாது, இசைராஜாவை பாராட்டியும் பேச முடியாது, இசைராஜாவை திட்டவும் முடியாது, மணிகண்டனை திட்டவும் முடியாது. காரணம் கேஸ் ஆன் கோயிங், ட்ரையல் முடியும். இது ஒரு பொதுமித்த கருத்தா தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பொது கருத்தா தான் பேசணும். இப்போ உங்களுக்கு முதல்ல ஒரு தகவல் வந்தது, அதை வாரியா நீங்க பேசுனீங்க. இரண்டாவது ஒரு தகவல் வந்தது, அதை மாற்றி பேசுனீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிற தகவலின் படி இந்த ஒரு சம்பவத்தில் நடந்தது என்ன அப்படின்ட்டு மக்களுக்கு நீங்க சொல்ல முடியுமா சார்? நடந்தது என்னன்னா, கல்லு 2 பேரு கொண்டு போயிருக்காங்க. ரெண்டாவது கல்லுக்கு இவ்வளவு பெரிய ரிவெஞ்ச் எடுக்க வேண்டியது இல்லைங்கிறது என்னோட கருத்து. கல்லை ரெகுலைஸ் பண்ண சொல்லி ரொம்ப நாள் தான் பேசிட்டு இருக்கேன். அதையே உங்களுக்கு புரியல. ஏன்னா பனையேறி நாடார் சமுதாயங்கிறது திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட மைக்ரேட் ஆகலை. காரணம் அங்கே தென்னை தொழில் இருக்கு, தென்னை மரம், தேங்காய், இளநீர் இருக்கு, மீன் தொழில் இருக்கு. திருநெல்வேலியில் என்ன இருக்கு? இல்லை. தென்காசியில் டூரிசம், குற்றாலத்தை தவிர வேற என்ன இருக்காங்க? மக்களுக்கு பனை தொழிலை ரெகுலைஸ் பண்ணாக்க அந்த மக்கள் அந்த ஊர்ல இருப்பாங்கல்ல, அவங்களும் அந்நாட்டின் அந்த ஊரின் ராஜாக்கள். வெளியில பாருங்க, இரும்பு கடை வச்சிருக்காங்க, பேப்பர் கடை வச்சிருக்காங்க, பல தொழில் தான் பண்றாங்க. கல்லை ரெகுலைஸ் பண்ணுங்க. ஏன் அதுல என்ன கஷ்டம்? ஒரு கட்சி மேனிஃபெஸ்டோ கொடுக்கல, நீங்க அதை கேட்கவே இல்லை, என்னையும் திட்டிட்டு உட்காந்துருக்கேன். ஒரு கட்சி கல்லை நான் இறக்க ஒரு சீமானை தவிர எந்த கட்சியும் சொல்லலன்னு சொல்றேன். சீமான் தான் சொல்லியிருக்காரு, நான் பனை தொழில அங்கீகரிப்புன்னு சொல்றேன். அவரு உண்மையை சொல்றாரோ பொய் சொல்றாரோ, அவர் ஆட்சிக்கு வர்றாரோ வள்ளி, அது எனக்கு தெரியாது. ஆனா சொல்லியிருக்காரு கல்லை ரெகுலைஸ் பண்ணணும்ல. 10 மணிக்கு மேல சாராய பாட்டில் விற்கிதா, இங்க விற்கலையா? நீங்க சொல்லுங்க. ஏன் சுத்தி போறீங்க? பிளாக்ல ஓடுதா இல்லையா? ஏன் அதை யாரும் கேட்கறது இல்ல? ஆரம்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா சார்? இசைராஜா எதற்காக இந்த பனை தொழிலாளியை போய் திட்டுறாரு அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது 2 பேர் ரோட்ல கல் வச்சிருக்காங்க. ஏது ஒண்ணு கல் அப்படின்னு கேட்டோன்னா, மணிகண்ட தோப்புல வாங்கணும், மணிகண்ட தோப்பு போடுற மணிகண்ட வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டு போய் பாலையை திறந்து காமி அப்படின்னு பதநீர் தான் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பதநீர்னா சுண்ணாம்பு தடவை இருந்தா பதநீர், சுண்ணாம்பு தடவைனா கல், அவ்வளவுதான் பாயிண்ட். ஓகேவா? பதநீர் கருப்பட்டி செய்யறதுக்கு பயன்படும், அவ்வளவுதான் பாயிண்ட். நல்லா இனிப்பா இருக்கும் பதநீர், டேஸ்டா இருக்கும். சுண்ணாம்பு கலையத்தில் தடவிடணும். இறக்காமி கலையத்தை இறக்காமி மரத்துல ஏறிருக்காரு மணிகண்டன். கீழே என்ன அவங்க அது தாத்தா, மணிகண்டனுடைய பெரியப்பா பொண்ணுலாம் பக்கத்துல இருக்காங்க. என்னப்ப வாக்குவாதம் வந்திருக்கு. வாக்குவாதத்துக்குள்ள இசைராஜாவும் பேசியிருக்காரு, அவங்களும் பேசியிருக்காங்க. இப்படி வாக்குவாதம் போயிட்டு இருக்குள்ள கொஞ்சம் கட்டிசலான வார்த்தைகள் ஏதோ பயன்படுத்தப்பட்டிருக்கும் காவல்துறையினரால், அவ்வளோதான் சொல்லலாம். கூட 2 போலீஸ் போயிருக்காங்கல்ல, இசைராஜா மட்டும் ஹைலைட் ஆயிட்டாப்புல, அதில் கூட 2 போலீஸ் போயிருக்காங்க. அப்போ மணிகண்டன் கீழே இறங்கி வந்த போது இந்த வாக்குவாதத்தின் உச்சமா கட்டை எடுத்து அடிச்சுட்டு தான் அவங்க அப்பா தான் சொல்றாரு, நான் சொல்லலை. அதுக்கான காணொலிகள்லாம் இருக்கு. அடிச்சோடனே ரத்தி போட்டு உடைஞ்சி ரத்தம் ஊற்றுனோன்னே துப்பாக்கி எடுத்து 4 ரவுண்டு சுட்டிருக்காரு. அதில் 2 ரவுண்டு உடம்புல பட்டிருக்கு. ஒரு ரவுண்டே போதுமானது. ஒரு காலில் சுட்டாச்சு, 2 காலையும் சுட்டா எப்படி?
அது போன்லாம் பட்டுச்சுன்னா நடக்க முடியுமா? அது பிறகு மரம் ஏற முடியுமா? வாழவன் 32 வயசு, இது அக்யூஸா? அடிச்சுட்டான், சரி ரைட்டு அடிச்சுட்டான், அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்கலாம்ல, நேரம் போட்டிருக்கலாமா போட்டிருக்கூடாதா? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க, ஏன் நடவடிக்கை எடுங்க, வழக்கு பதிவு பண்ணுங்க. இதுதான் நான் சொல்லுவேன். என்கவுண்டர் ஆதரிக்கிறவனே கிடையாது. மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர் பிருத்திவிராஜ் அவர்கள் சொல்றாரு, என்கவுண்டர்லாம் ஆதரிக்காதீங்க இந்த நாட்டில். அப்போ சரி, ஓகே. அதுக்கப்புறம் 2 பேருமே ஆம்புலன்ஸில் மீட்டு அனுப்புகிறாங்க, மருத்துவமனையில் சிகிச்சை பெறுறாங்க. சிகிச்சை பெற்ற போது அவர் இசக்கிராஜா அவர்களுக்கும் தையலிடப்பட்டிருக்கிறது. மணிகண்டன் வந்து சிகிச்சை அளிக்கிறாங்க. 2 பேருமே பூர்ண குணம் அடைந்தோம். இசக்கிராஜாவை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது முதல் கட்டம். இதுதான் நடந்திருக்கு. இது எப்படி நீங்கள் டிங்கரிங், அதாவது ட்விட் பண்ணுறது, இது எப்படியாவது பண்ணீங்கன்னா இடவிடமா தானே ஆகும். ஆனா எல்லாருமே சொல்றது என்னன்னா சார், அவரை வந்துட்டு ஜாதி பெயர் சொல்லி திட்டியதுனாலதான் வந்துட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனையுமே வந்திருக்குன்னு சொல்லி ஊடகங்களையும் சரி, செய்தி சேனல்களையும் சரி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூகத்துல எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க சார்? என்னை பொறுத்தவரையிலையும் போலீஸ்காரங்களையோ, ரெவன்யூவில் உள்ளவங்களோ, கலெக்டர், IAS, IPS ஜாதின்னு அவங்க பேசக்கூடாது. அவர் பேசியிருந்தா கண்டிப்பாக தப்பு, அதை மாற்றுக்கிறதுக்கு. அவர் என்ன கம்யூனிட்டிலாம் தெரியல எனக்கு, என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர் பேசியிருந்தா தப்பு. அது யாருமே யாரையும் ஜாதி சொல்லி திட்டுறது தப்பு தானே, அது தவறு. அப்படி பேசுனாங்களா, வழக்குக்காக சொல்கிறாங்களா, வழக்கு விசாரணை முடிவுலாம் சொல்ல முடியும். நம்ம சாத்தாங்குளம் வழக்கு பார்த்தோம், தண்டனை கொடுத்துட்டாங்க. இன்னமும் என்ன தண்டனை கொடுக்குற வரையும் அதெல்லாம் விட்டுருவாங்கன்னு எழுதினவன் இன்னைக்கு என்ன எழுதுறான்னா அப்பீலில் போய் விடுதலை ஆயிடுவாங்க. உனக்கு நிம்மதியே வராதா? சாக்ரிஃபைஸே ஆக மாட்டியா? ஒரு விஷயத்தில் ஏதோ தெரிஞ்சதை நேரேட் பண்ணி சொல்கிறோம், போய் சேர முடியாத இடத்துல போய் செல்ஃபோன் சேர்க்குது, பார்க்குறாங்க, அவ்வளோதான் தகவல் நம்ம சொல்கிறோம். நம்ம ஒன்றும் யாருக்கும் ஸ்டாண்டும் எடுக்கிறது இல்லை, இது அப்போஸும் பண்ணுறது கிடையாது. ஸோ அதுதான் சார், இப்போ அவருக்கு வந்துட்டு 2 பேர் பக்கமும் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? யாருக்கு என்ன தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்குமா சார்? இசக்கிராஜா மேலே அட்டெம்ப்ட் மர்டர் போட்டிருப்பாங்க. அவர் மேலே வந்து அரசு அதிகாரியை பணிவிட தெரியாமல் தடுத்தல்னு அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. இவர் மேலே அதிகார துஷ்பிரயோகம் கூட போட்டிருப்பாங்க. இப்போதைக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் சேர்ந்து செய்வாங்க, மாட்டின பிறகு யார் மாட்டோன்னா அவந்தெல்லாம் வச்சு போயிடுவாங்க. நான் அந்த டைரக்டர்ஸை எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், அவர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்தவர். இதை நான் இசக்கிராஜாவுக்கு மட்டும் சொல்லலை, எல்லா டைரக்டர்ஸைக்குமே சொல்கிறேன், கொஞ்சம் பொலைட்டாக நடந்தது எங்கள் பப்ளிக்கிட்ட. உங்களுக்கு வேலை போச்சுன்னா உங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா காவல்துறை எந்த அளவுக்கு உங்களுக்கு கௌரவத்தையும் மரியாதையும் அதிகாரத்தை தருதோ அந்தளவுக்கு ஆபத்தையும் தரும். ஏன்னா எந்த IPS அதிகாரியும் இந்தியாவில் செட்டில் ஆகலை. விஜயகுமார் எங்கே இருக்கார்? வீரப்பன் என்கவுண்டர் இந்தியாவில் இல்லை. வால்டர் தேவாரம் எங்கே இருக்கார்? யாரும் இந்தியாவில் இல்லை, இருக்க மாட்டாங்க. சிவிலியன்ஸோடு இருக்கிற சைலேந்திர பாபு தான் ஊரில் இருக்கிறார். ஏன்னா அவர் வந்து அடாவடியாக அது வேலை செஞ்சில்லை, சும்மா அப்படியே பப்ளிக்கோட சைக்கிளிங் ஓட்டுங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுன்னு கேஷுவலாக இருப்பார். போலீஸுங்கிறது நம்மளோட வேலை, அந்த வேலை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. இதில் காக்கி சட்டை கேட்டால் நம்ம ஆம்பளை இல்லைங்கிற மாதிரி, அது வேலை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, அது வேலை. இப்போ எப்படி ஆகிடுது, இவர் பழசில் பேசுனது எல்லாத்தையும் ஃபயர் விட்ட எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்துட்டு இசக்கிராஜா அப்படின்னா 2018ஆம் ஆண்டு வந்துட்டு ஒரு வீடியோவும் ஆடியோவும் வெளியே வருது. அதில் வந்துட்டு யாராவது குரூப் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, கள்ளச்சாராயம் காய்ச்சினீங்க அப்படின்னா, இசக்கிராஜா கிட்ட சிக்கினீங்க அப்படின்னா என்ன ஆவீங்கன்றது தெரியாது. அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? அது நல்ல விஷயம் தான் சார். ஆனால் அவர் வந்துட்டு நிறைய ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் வந்து விளம்பர மோகத்தின் காரணமாக சினிமா பாணியில வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் மாதிரி இருக்கணும்ன்ற காரணத்துக்காக எடுத்ததுக்கெல்லாம் துப்பாக்கி எடுத்து சுடணும் அப்படின்ற ஒரு போக்குல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இசக்கிராஜா அவர்களை. எடுத்ததுக்கெல்லாம் துப்பாக்கி தூக்க முடியாது. நான் வந்து போலீஸோட ரொம்ப ரொம்ப வருஷம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். போலீஸால் என்ன முடியும் என்ன முடியாது தெரியும் எனக்கு. போலீஸால் அதிகார வர்க்கத்தை என்றைக்குமே கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்க மாட்டாங்க. அதிகார வர்க்கம் அப்படி தான், அது ஒரு மாதிரி சிஸ்டமாக இருக்கும். ஏன் இவ்வளோ பேரை சுட்டுறீங்க? பொள்ளாச்சி பாலியல் சமூகத்தில் உள்ள யாராவது ஒருத்தர் சுட வேண்டியது தானே? கன்னியாகுமரி காசியை சுட வேண்டியது தானே? ஆனால் சுட வேண்டிய தகுதியானவர்கள் தானே? விளாத்திக்குளத்தில் தகுதியானவன் தானே சுட வேண்டியது தானே? ஸ்டெர்லைட்டில் 13 பேரை சுட்டாங்க, எல்லாம் அப்பாவிகளை தான் சுட்டாங்க. 18 பேரை அழிச்சு கொண்டு போய் காட்டுக்குள்ள ஆந்திரா வனப்பகுதியில் சுட்டாங்களே, அவங்களாம் கோடீஸ்வரங்களா? வெட்ட போன கூலி தானே, மரத்தை வெட்ட போனவன் தானே. மரவெட்ட கூப்பிட்ட ஏஜென்ட் அங்கே தானே இருக்கான். இங்கே ஒரு ஏஜென்ட் வந்து அழிச்சு போயிருப்பாங்க திருவண்ணாமலை ஜவ்வாது மலையில், அந்த ஏஜென்ட்டே எதுவுமே செய்யலை. இங்க வந்துட்டு பாமரர்களுக்கு வந்துட்டு பெரிதளவுல பாதுகாப்பு அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்குன்றீங்களா? பாமரர்களுக்கு உணவே கிடைக்க மாட்டேது. ஒன்று சாப்பாடே 7 மணிக்கு உத்தரவாதம் இல்லை. நான் இதில் எங்கத்த நியாயத்தை பெறுறது? ஆனால் நான் என்னுடைய அருமை காவல்துறை நண்பர்களுக்கு சொல்கிறேன்,
கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்க, நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். பிரச்சனை வரக்குள்ளே உங்கள் தள்ள கட்டிடுவாங்க. நீங்கள் தான் அதை ஓவர் கம் பண்ணணும். உங்கள் குடும்பம் கூட எல்லாத்தையும் நீங்களும் பார்க்கணும்ல. ஒரே நாளில் என்டையராக தலைகீழாக பரண்டு போச்சுல. அது விட்டா பெரும்பாலும் காவல்துறையினர் வந்து சொந்த ஊருக்கு வந்து வேலைக்கு போட மாட்டாங்க, சஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 3 இயர்ஸ் ஒருத்தர் 3 இயர்ஸ் ஒருத்தர் உட்கார வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் கிளாஷ் ஆகிடும். நீங்கள் அது நான் இந்த நொடி வரைக்குமே மணிகண்டன் பாதிக்கப்பட்டவர் அப்படியே இருந்துட்டோம். அதுக்கு மேலே நீங்கள் ஆழமாக ஜாதின்னு திருப்பி எல்லாருமே அதை திருப்பி ப்ரெசென்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது கம்யூனல் கிளாஷாக தானே ஆகும். அது ஆகிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட நோக்கம். திருப்பி அதே எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு வாட்டி சொல்லி 100 வாட்டி திருப்பி சொல்ல அது எல்லாருக்குள்ளேயும் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது. அது வேண்டாங்கிறது தான் என் கருத்தை வழியாக, வேற ஒன்றும் எனக்கு நோக்கம் இல்லை. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், இந்த ஒரு சம்பவத்தை பற்றியும் காவல்துறைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். நன்றி.